இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக அரசின் நிதிநிலை ஆய்வு. மகளிர் உரிமை தொகை குறித்த முக்கிய அறிவிப்பு. தமிழகத்தின் நிதி நிலைமை மற்றும் அரசின் முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து முதலமைச்சர் தலைமையில் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மற்றும் வரவிருக்கும் மாற்றங்கள் குறித்த விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்று நிதித்துறை செயலாளர் மற்றும் அரசின் உயர் அதிகாரிகளுடன் ஒரு நீண்ட ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக அரசின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆரம்பகட்ட பணிகள் மற்றும் தரவு சேகரிப்பு குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. அரசின் ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி எவ்வளவு, அதில் இதுவரை செலவிடப்பட்டுள்ள தொகை எவ்வளவு, இனி வரும் காலங்களில் புதிய திட்டங்களுக்கு நிதி எவ்வாறு திரட்டப்பட வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு தெளிவான ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அடுத்ததாக தமிழக மக்களின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கும் மகளிர் உரிமை தொகை, இது குறித்த மிக முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. புதுமை பெண் திட்டம் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகியவற்றின் கீழ் மாணவர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 1000 தடையின்றி வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருகிறது. நாளை மகளிர் உரிமை தொகை வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட வேண்டிய நாள் என்பதால் இன்று நடந்த ஆலோசனை கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டபடி மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி வழங்குவது குறித்தும் அதற்கான நிதி ஆதாரங்களை சீரமைப்பது குறித்தும் முதலமைச்சர் முக்கிய ஆலோசனைகளை மேற்கொண்டதாக தெரிகிறது. தேர்தல் கால வாக்குறுதிகளை எவ்விதம் விரைவாக செயல்படுத்தலாம் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாக இருந்தது. கடந்த ஆட்சியின் நிதி சுமைகள் மற்றும் தற்போதைய நிதி நிலவரங்களை கணக்கில் கொண்டு தேர்தல் கால வாக்குறுதிகளை எவ்விதம் விரைவாக செயல்படுத்தலாம் என்பதே இந்த கூட்டத்தின் நோக்கமாக இருந்தது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சரின் தனி செயலாளர்கள் மற்றும் நிதித்துறை செயலாளர் திரு சித்திக் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் பங்கேற்று துறை ரீதியான நிதி ஒதுக்கீடு குறித்து விளக்கமளித்தனர். அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் என்றும் தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றப்படுவதற்கான உறுதியான நடவடிக்கையாக இது பார்க்கப்படுகிறது என்றும் அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். விரைவில் இது குறித்த அதிகாரப்பூர்வ வெள்ளை அறிக்கை மற்றும் மகளிர் உரிமை தொகை உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜாய்ஸ் டிவி சேனலோடு இணைந்திருங்கள். ஜாய்ஸ் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜாய்ஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.